السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربنا زدنا علما نافعا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்போர்கள், நம்மை நேசிப்போர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு கனவுகள் என்ற சம்பந்தமாக தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் ஒரு அம்சமாக, ஒரு அங்கமாக கருதப்படக்கூடிய கனவுகள் என்பது இன்றைய பாடத்திற்கான தலைப்பு. நம்ம தினசரி வாழ்வில் ஒரு அங்கமாக இருப்பது தான் அது. இந்த கனவு சம்பந்தமான விஷயத்தில் போதிய ஒரு அறிவில்லாமல் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். கனவுகள் என்பது நமக்கு தினம் தினம் வந்தாலும் கூட கனவு என்றால் என்ன, கனவுகள் எப்படிப்பட்டது, அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இஸ்லாம் நிறைய பேசியிருக்கு. இஸ்லாம் இது பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கு அப்படிங்கிறத பற்றின அறிவு நமக்கு குறைவு. அதை நாங்கள் தெரியாமல் போகிற நேரத்தில் இஸ்லாம் குரான் சொன்னால் கனவுகளை பற்றி இதெல்லாம் பேசியிருக்கு என்பதை நாங்கள் தெரியாமல் போகக்கூடிய நேரத்தில் அதன் மூலமாக நிறைய வழிகேடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வழிகேட்டில் போனதுக்கு ஒரு காரணமாக இருப்பது சில நேரங்களில் கனவுகளாக கூட இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பேசப்படாத தலைப்புகள் நிறைய இருக்குது. மார்க்க ரீதியாக பேசப்படக்கூடிய தலைப்புகளில் இந்த கனவுகள், அதே போல் மலக்குகளின் உலகம், ஜின்களுடைய உலகம், அதே போல் இஜ்மா, கியாஸ் என்ற தலைப்புகளில் கனவுகள் என்பது ஒரு தலைப்பு. நிறைய பேசப்படாத தலைப்பு. பேசப்படுதா அப்படின்னா பேசப்படுது, ஆனால் குறைவு. நமக்கு தெரிந்த அளவில் கனவுகளை பற்றி அதிகமாக பேசப்படுறது இல்லை. இப்போ முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள், 9118வது ஹதீஸ். இதுதான் மிக முக்கியமான கனவுகள் சம்பந்தமாக ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஹதீஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 9118, இதே போல் மற்ற கிரந்தங்கள்லையும் வருது. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கனவுகள் என்பது 3 வகையாக இருக்குது. 3 வகையான கனவுகள் தான் இருக்குது. 3 வகை தான் மொத்தமே. யாருக்கு? நபிமார்களுக்கு இல்லை, சாதாரண முஸ்லீம்களுக்கு, மனிதர்களுக்கு 3 வகையான கனவுகள் தான். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் புஷ்ரா மின் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தி. ஒரு வகையான கனவுகள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தி, சரிங்களா? இரண்டாவது ஹதீசுன் நஃப்ஸ், அவன் தன்னுடைய உள்ளத்தோடு பேசிக்கொள்ளக்கூடிய கனவுகள். தன்னுடைய நஃப்ஸோடு, தன்னுடைய உள்ளத்தோடு பேசிக்கொள்ளக்கூடிய கனவுகள், தனக்குத்தானே பேசிக்கிறது. ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய புஷ்ரா மின் அல்லாஹ், ரெண்டாவது ஹதீசுன் நஃப்ஸ், தனக்குத்தானே பேசிக்கொள்றது. மூன்றாவதாக ஷைத்தான்ட்டு வர்றது. இந்த 3 வகையான கனவுகள் தான் அந்த உலகத்தில் இருக்குதே தவிர இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை, சரிங்களா? இதுதான் அடிப்படை முத்தாய்ப்பான கனவுகள் சம்பந்தமாக. இதை நீங்கள் ஈஸியாக புரியலைன்னா இப்படி புரியலாம். எப்படி சொல்லுவாங்கன்னா, ரஹ்மானியத்தான கனவுகள், ரஹ்மான்ட்டு இருந்து வரக்கூடிய கனவுகள், நஃப்சானி, ரஹ்மானி, நஃப்சானி, ஷைத்தானி, சரிங்களா? ரஹ்மானி, நஃப்சானி, ஷைத்தானி. ஒன்று ரஹ்மான்ட்டு இருந்து வர்றது, ஒன்று நஃப்ஸின் மூலமாக வர்றது, இன்னொன்று ஷைத்தான்ட்டு வர்றது. இந்த 3 வகையான கனவுகள் தான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் முத்தாய்ப்பாக தெரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, நான் சில நேரங்களில் நிறைய குரான் ஹதீஸை முழுக்க குரான் ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்களை நான் முழுமையாக பேசினாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு மனசுக்கு போதாமல் இருக்கும். அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் கூட கனவுகளை பற்றி பேசுகிற நேரத்தில் எவ்வளோ பெரிய அறிஞர் பேசினாலும் அது சில நேரங்களில் மனசுக்கு போதாமலே இருக்கும். விளக்கம் பத்தலையே. அது சில நேரத்தில் என்கிட்ட இருக்கிற பிள்ளையா இருக்கலாம், நான் எத்தி வைக்க தெரியாமல் இருக்கலாம், அல்லது நான் குரான் ஹதீஸ் தொகுத்ததில் இன்னும் அதிகப்படியாக தொகுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் சில நேரங்களில் கேட்குற நேரத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கலாம். இப்படி காரணங்கள் இருந்தாலும் இது முழுக்க நடைபெற்றாலும் கூட மனசுக்கு சில நேரத்தில் போதாமல் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒன்று தான் அந்த கனவுகள் பற்றி. அதனால தான் அந்த முத்தாய்ப்பான முதல் ஹதீஸை நான் சொன்னேன். ரஹ்மானி ஒன்று, நஃப்சானி ஒன்று, ஷைத்தானி ஒன்று. இதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ குரான் சொன்னால நிறைய இந்த கனவுகளை பற்றி பேசப்பட்டிருக்கு. அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது சம்பந்தமான அறிவுகள் எங்களுக்கு இருக்கணும். இதில் முதலாவதாக கனவுல முதல் கிரேட் என்ன,
கனவுல வந்து ஃபர்ஸ்ட் கிரேடான கனவுகள், முதல் தர கனவுகள் என்பது என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்துச்சுல்ல, நபி அவர்களுக்கு வஹி வந்த சமயத்துல வந்து நபிமார்களுக்கும் சரி, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக வஹியாக வந்தது கனவுகள் தான். சரிங்களா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபித்துவம் என்பது இப்படித்தான் நபிக்கு ஆரம்பித்தது. நமக்கு தெரியும், நபி அவர்கள் ஹிரா குகைக்கு போன நேரத்துல முதலாவதாக இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீன அல்லம பில் கலம், இப்படி வருதுல்ல 5 வசனங்கள். இது வந்து முதல் வஹியா அப்படின்னா இல்லை. சரிங்களா? இது வந்து முதல் சூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட முதல் சூரா தான் என்னன்னா இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி. நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வஹி என்பது கனவுகள் தான். நல்ல கனவுகள் தான் நபி அவர்களுக்கு முதலாவதாக வழங்கப்பட்டுச்சு. அந்த கனவுகள்ல நபி அவர்கள் நிறைய நல்ல கனவுகளை காண ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய வஹியை வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா நபி அவர்களுக்கு அது வஹிதான் அப்படிங்கிறது தெரியாது. இது வஹிதான் நமக்கு வருது அப்படிங்கிறது தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிக்கு முதலாவதாக வஹி வந்தது கனவுகள் தான், நல்ல கனவுகள் தான். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளும் என்னதான் வஹி தான் அப்படின்னு அறிவித்து கொடுத்ததுக்கு பிறகுதான் நபி அவங்க அதை விளங்கிக்கிட்டாங்க. அப்ப நாம புரியணும், முதலாவதாக நபிக்கு வரக்கூடிய கனவுகள் என்பது வஹி, அது முதல் தரத்துல இருக்கிறது. இதே போல வேற எந்த நபி கனவு கண்டதாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க? வேற எந்த நபி கனவு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மாஷா அல்லாஹ். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்றாங்க, தன்னுடைய பிள்ளைய வந்து குர்பானி கொடுக்கறது போல கனவு காண்றாங்க. ஹஜ் பெருநாள் வர இருக்குது, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை வந்து நினைவு கூறணும், உண்மை. ஆனா அந்த நினைவு கூற நேரத்துல சில பேர் என்ன பயான் பண்ணுவாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு வந்துச்சு பிள்ளைய அறுப்பது மாதிரி, அவங்க உடனே அதை செய்ய துணிஞ்சாங்க. நம்மள யாருக்காவது அந்த கனவு வந்தா நாம செய்வோமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. இது நமக்கு எப்படி இருக்கும்? ஆமா, நம்ம செய்ய மாட்டோமே, நமக்கு அந்த ஈமான் இல்லையே. அந்த கேள்வி உண்மையிலே வந்து தப்பு. அப்படி பயான்ல பேசுறவரும் அதை செய்ய போறது இல்லை, கேட்கப்படுறவங்களும் அதை செய்ய போறது இல்லை. அப்படி கனவு கண்டாலும் அப்படி செய்யறது வந்து ஹராம். நாம அப்படி பிள்ளையா இருக்கிற மாதிரி கனவு கண்டு அதை செய்யறதுக்கு ஒருத்தர் போனாருன்னா அது ஹராம். அப்ப நாம தெளிவா ஒன்று தெரியணும், நபிக்கு வரக்கூடியவைகள் தான் வஹி, நமக்கு வர்றது வஹி கிடையாது. நமக்கு அப்படி ஒரு கனவு வந்துன்னா அது ஷைத்தான்ட்ட இருந்து வர்றது, இதுதான் விளங்குறது. சரிங்களா? நல்ல கனவுகள் மூமீனுக்கு வர்றது தான் புஷ்ரா, நல்ல கனவுகள் அல்லாஹ் இடத்துல வருது. மகனை அறுப்பது மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அது ஷைத்தான்ட்ட இருந்து வர்றது. சரிங்களா? அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு போல எனக்கும் வரணும் ஆசைப்படக்கூடாது. அப்படி வந்தா அதை செயல்படுத்துறது ஹராம். மாற்று மதத்தவங்க அந்த மாதிரி கனவு கண்டா பலி கொடுப்பாங்க. சரிங்களா? பலி கொடுக்குற குழந்தைகளெல்லாம் சில நேரத்துல பலி கொடுத்துருவாங்க. அப்போ நாம தெரிஞ்சு கொள்ளணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு, இது எல்லாமே என்னன்னா வஹி. நமக்கு அந்த கனவுக்கு சம்பந்தமே கிடையாது, நமக்கு வர்றதெல்லாம் வஹி இல்லை அப்படிங்கிறத விளங்கணும். இதுக்கு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து ஒரு சஹாபி வர்றாரு, வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு வந்து கழுத்து துண்டாகி கழுத்து உருண்டு போகுது, அந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்றார். கழுத்து துண்டாக்கப்பட்டு கழுத்து வந்து உருண்டு தலை தனியா உருண்டு போகுது, நான் அதை ஓடி போய் நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டிருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? அப்போ வாங்க படுங்க அறுத்துரும், வஹிதான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஷைத்தான் என்ன செய்யறான்னா அவன் கனவுல விளையாடுறான், ஷைத்தான் உன்னுடைய கனவுல விளையாடுறான், நீ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. உன்னுடைய கனவை யாரிடத்திலும் சொல்லாத அப்படின்னு சொல்லி நபி அவங்க உபதேசிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நபிக்கு அது நடந்திருந்தா நபி அதை செய்யணும், நபி அல்லாதவருக்கு அது நடந்திருந்தா அது அவர் செய்யக்கூடாது, அது ஷைத்தானுடைய விளையாட்டு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஹைர். அதனால தான் நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் வந்து வஹி என்ற அடிப்படையில தான் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நபிமார்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் எழுப்ப மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள்ல நாங்கள் பார்க்குறோம், சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவர்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எழுப்ப மாட்டோம். ஏன்னா நபி அவர்களுக்கு ஒருவேளை கனவுல வஹி இறக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் என்ற காரணத்தினால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நபியை வந்து எழுப்ப மாட்டோம். சில பொழுதுகளில் வந்து நபி அவங்க தன்னுடைய மனைவியினுடைய அந்த மடியிலையோ அல்லது சஹாபியுடைய மடியிலையோ தலை வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா காலை தூக்க முடியாத அளவுக்கு கனத்துரும் நபி அவருடைய தலை.
என்னன்னா கனவு தான். நபியவர்களுக்கு கனவுல வஹி இறங்கும். அந்த வெயிட்டில் வந்து சஹாபாக்களுக்கோ அல்லது மனைவிமார்களுக்கோ என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது நபியவர்களுடைய தலையினுடைய வெயிட்டை. அப்போ நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் என்பது வஹி. அதுதான் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய கனவுகள் என்பதை நாங்கள் விளங்கணும். ரெண்டாவதாக மக்களுக்கு, இப்போ நபிமார்களை தாண்டி மக்களுக்கு வரக்கூடிய கனவுகள். சரிங்களா? நபி அவர்கள் சொல்றாங்க, நபித்துவத்தில் 40 ஒரு பங்கு, அல்லது இன்னொரு ஹதீஸ்ல வருது 46 ஒரு பங்கு. நபித்துவத்தினுடைய 46 பங்குகளில் ஒரு பங்கு தான் கனவுகள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாருக்கு? மக்களுக்கு, நல்ல மூமின்களுக்கு வரக்கூடிய கனவுகள் வந்து நுபுவத்தில் 46 ஒரு பங்கு அப்படின்னு சொல்றாங்க. 46 பங்கு நுபுவத்துக்கு இருக்குன்னா அதுல ஒரு பங்கு தான் என்னன்னா மூமின்களுக்கு வரக்கூடிய நல்ல கனவுகள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ நாங்கள் நினைச்சிடக்கூடாது அப்போ எங்களுக்கும் அந்த வகையில ஒரு பகுதி வருது அப்படின்னு நினைக்கிறதுக்காக இல்லை. நாங்கள் நபிமார்களாக ஆகிறோமா அப்படிங்கிறதும் அல்ல. இது பிறருக்கு எத்தி வைக்கிறதுக்கும் அல்ல. ஒரு நல்ல கனவு வருது அதை பிறருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் அல்ல. இது எதற்காக வருது அப்படின்னா, தன்னை அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்துறான் அல்லது தனக்கு ஒரு நல்ல நன்மாராயம் நற்செய்தி புஷ்ரா சொல்லப்படுது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல கனவுகளை வந்து மூமினுக்கு கொடுப்பான். அந்த கனவுகள் வந்து நுபுவத்தில் 46 பங்குல ஒரு பங்கு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது யாருக்கு உண்மையாக இருக்கும் அதை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாருக்கு அந்த நல்ல கனவுகள் வந்து உண்மையான கனவுகளாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் சஹீஹ் முஸ்லீம்ல 4200வது செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் வந்து அன்றாட வாழ்வில் வந்து உண்மையாளராக இருக்கிறாரோ, யார் அன்றாட வாழ்வில் சாதிக்காக உண்மையாளராக பேசுறதுலே உண்மை நடக்கிறதுலே உண்மையாளராக இருக்கிறாரோ அவருடைய கனவும் உண்மையாக இருக்கும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப யார் வந்து உண்மையாளராக இருக்கிறாரு, உண்மையை மட்டும் பேசுறாரு அப்படிங்கிற சமயத்துல அவருக்கு வரக்கூடிய நல்ல கனவுகள் வந்து உண்மையான கனவுகளாக இருக்கும். அப்ப எங்களை நாம கேட்டு பார்க்கணும், ஒரு நாள் நல்ல கனவு காணக்கூடிய நேரத்துல நாங்க அன்றைய நாள் வந்து உண்மையாக இருந்தோமா அல்லது பொய் பேசக்கூடியவங்களாக இருந்தோம். பொய்யாகலாம் நாங்க நடக்கிறோம் அப்படின்னா சில பொழுதுகளில் வந்து நாங்கள் பொய் பேசுறது வந்து மனைவிக்கு தெரியாது, மனைவி பொய் பேசுறது கணவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்து பொய் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி பொய் பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தா, சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் பேசுறதா இருந்தா கூட ஒரு நல்ல கனவு வந்தா கூட என்ன நினைக்கணும்னா, இது பொய்யான கனவு, இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கணும். அல்லது ஒருத்தர் உண்மையாளராகவே இருக்கிறாரு, சாலிகான அமல்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல கனவு வரக்கூடிய நேரத்தில் அவர் நினைக்கணும், இது எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நற்செய்தி, அல்லாஹ் எனக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கணும். சஹீல் புகாரில 6499வது செய்தி, சஹீஹ் முஸ்லீம்ல 4200. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாள் என்பது நெருங்க நெருங்க மூமின்களுக்கு வரக்கூடிய கனவுகளில் பெரும்பாலும் தவறான கனவுகளாக இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள் நெருங்க நெருங்க மூமின்களுக்கு வரக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் பொய்யான கனவுகளாக இருக்காது, அதாவது உண்மையான கனவுகளாகத்தான் இருக்கும் மறுமை நாள் நெருங்க நெருங்க. இது யாருக்கு? அதே மனிதருக்கு, யார் சாதிக்காக இருக்கிறாரோ அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய நல்ல கனவுகள் வந்து பெரும்பாலும் பொய்யாக இருக்காது, அது உண்மையாகத்தான் இருக்கும். இதுல வந்து நாம எதை சேர்க்கக்கூடாதுன்னா, நாங்கள் நல்லவங்களா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கெட்ட கனவு வருதுன்னா அதை முன்மாதிரியா எடுக்கக்கூடாது, அல்லாஹ் எனக்கு முன்னாடியே அறிவிக்கிறான் அப்படி எடுக்கவே கூடாது. மூமின்களுக்கு அல்லாஹ் நல்ல கனவுகளை மட்டும்தான் தருவான், இதை நாங்கள் புரியணும். மூமின்களுக்கு கெட்ட கனவுகள் வரும், ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரவே வராது. இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியாமத், ரஹ்மத்து இந்த உம்மத்துக்கு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மூமின்களுக்கு கெட்ட கனவுகள் வராது, நல்ல கனவுகள் மட்டும்தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும். கெட்ட கனவுகள் எல்லாமே ஷைத்தானின் புறத்திலிருந்து தான் வரும் அப்படிங்கிற அடிப்படையை முதல்ல நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லை வகைகளை நாம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஆரம்பத்தில். சஹீல் புகாரில வரக்கூடிய செய்தி 6499. நபி அவங்க சொன்னாங்க, முதலாவதாக ரஹ்மானியத்தான கனவுகள், இது வஹி அல்ல, எங்களுக்கு ஒரு புஷ்ராவாக. இரண்டாவதாக நஃப்ஸோடு நாங்கள் பேசிக்கிறது, நனவுல நடக்கிறதெல்லாம் கனவுல நடக்கிறது. மூன்றாவதாக ஷைத்தானிடத்திலிருந்து வர்றது, அவன் நம்மளை வந்து கவலைப்படுத்துவதற்கு அல்லது பயப்படுறதுக்கு வந்து ஷைத்தான் என்ன செய்வான்னா ஏற்படுத்துவான். இதுல பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாமே செகண்ட் டைப் தான். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தோட பேசுறது தான் செகண்ட் டைப்பு தான் நம்மள பெரும்பாலானவருக்கு வரக்கூடிய கனவுகள். மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பகுதிகள் இருக்குது மூளையில். சயின்டிஃபிக்கலாக சொல்லுவாங்க, ஆக்சிபிட்டல் லோபுன்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு பகுதி இருக்குது. இந்த ஆக்சிபிட்டல் லோபு தான் வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்ஸு கலர் இதெல்லாம் காமிக்கிறது எல்லாமே இந்த ஆக்சிபிட்டல் லோபு. சரிங்களா? இந்த லோபு வந்து என்ன செய்யும்னா தூங்குற நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்.
எங்களுக்கு விஷுவல் ட்ரீம்ல விஷுவல் இல்லாம இந்த பிற்பகுதியில் இருக்கிற மண்டையில இருக்கிற அந்த மூளை இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு வந்து காட்டிகிட்டே இருக்கும் படத்தை. இந்த மூளையில வந்து நடுவுல அமிக்டாலா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதே போல அதுல இருந்து ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும்னா அதுல எமோஷன்ல கூட்டுறது இந்த அமிக்டலா. அதே போல ஹிப்போ கேம்பஸ் என்ன செய்யணும்னா உங்களோட மெமரிஸ்ல ஊர்ல நடக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கனவாக என்ன செய்யணும்னா காட்டிடும். இது செகண்ட் டைப் நான் சொல்றது. முதல் டைப் அல்லா இடத்துல இருந்து வர்றது, மூன்றாவது டைப் ஷைத்தான்ல இருந்து வர்றது. நான் இப்ப பேசுற இந்த சயின்டிபிக் வந்து செகண்ட் டைப். நாங்க எங்களுடைய நஃப்ஸோட பேசிக்கிறது, மூளையில இருந்து வந்துகிட்டே இருக்கிறது. எங்களுடைய மூளையில இருக்கிற முன்பாகம் இருக்குல்ல, முன்பாகம் வந்து ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து தீர்மானிக்கிற விஷயங்கள். அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதனால தான் நடக்குதுன்னு தீர்மானிக்கிறதெல்லாம் முன்மூளை தான். இந்த முன்மூளை வந்து நான் நைட்டில் தூங்கும் போது என்ன ஆயிரும்னா அதுவும் தூங்கிடும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, அது தூங்கிடும். அதனால அதுக்கு யோசிக்க தெரியாதா, இந்த மூளை மற்ற இடத்துல இருக்கிற மூளை எல்லாம் செய்கிற விஷயங்களை எல்லாம் உண்மைன்னு நம்பிடும். இதனால தான் நாங்கள் படுத்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு மிசைல் தலைக்கு மேலே வந்து விழுற மாதிரி ஒரு கனவு வரும். காதுக்குள்ள மிசைல் போகிற மாதிரிலாம் கனவு கண்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் கனவு எப்படியா காதுக்குள்ள மிசைல் வந்து விழுந்து வெடிக்குதான். இன்னொருத்தர் வந்து பார்க்குறாரு, அப்படியே திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. எதுக்கு விழுறாரு, இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி இந்த கனவு வந்து நான் படுத்துட்டு இருக்கேன், லேசாக புரண்டு படுக்கிறேன், பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுற மாதிரி கனவு, இதனுடைய விளக்கம் என்ன? ஒரு விளக்கமும் கிடையாது. இது வந்து நஃப்ஸு, எங்களோட நஃப்ஸோட நாங்கள் பேசிக்கிற விளக்கங்கள். இது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து வேலை செய்யாததுனால முழிச்சு பார்த்தா வேலை செஞ்சிடும் அது டக்குன்னு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய நஃப்ஸோட பேசுறது டயர்டில், உடம்பு டயர்டில் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஏற்படக்கூடிய நேரத்தில், எமோஷனலாக இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய விளைவுகளால் வரக்கூடிய கனவுகள் தான். சரிங்களா? இது இல்லாமல் உண்மையாகவே ஷைத்தான் புறத்துலேருந்து சில கனவுகள் வரும் எங்களை வந்து பயமுறுத்துறது. சில நேரங்களில் இதே போல் விழுறதாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஷைத்தானின் புறத்திலிருந்து உண்மையாகவே கனவு வரும். அது எதுக்கு வருது அப்படின்னா, ஷைத்தான் என்ன நாடுறான், இந்த கெட்ட கனவின் மூலமாக என்ன நாடும் அப்படின்னா எங்களோட மனசை வந்து உடச்சி சுக்குநூறாக்கிடுவான். சில கனவுகள் வந்து நாம் நினைக்கக்கூடாது, கனவுகள் வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது பொய். உண்மையாகவே ஏற்படுத்தும். ஒரு ஆளை வந்து அப்படியே மனசை வந்து உடச்சி சுக்குநூறு ஆக்குற வேலையை கனவுகள் செய்யும். ஒரு நாள் ஒருத்தங்க வந்து ராத்திரியில் ஒரு கனவு காண்றாங்க, கொடூரமான ஆக்சிடென்ட். அவருக்கு கார் எடுக்கிறார், ஆக்சிடென்ட். இவர் காலையில் முழிச்சு வண்டியில் போய் சாவியை வச்சு திருக்கு ஆன் பண்ணுற நேரத்தில் கனவு ஞாபகம் வந்துன்னா அப்படியே கையெல்லாம் நடுங்கிரும். என்னடா இது, அந்த பயத்திலேயே போய் எங்கேயா போய் முட்டிடுவார். காரணம் என்ன நினைப்பாரு, இது கனவுனால ஏற்பட்டுச்சு, இந்த கனவு எனக்கு கண்டேனா அதனால. இது கனவுனால ஏற்பட்டதல்ல, கனவுனால ஏற்பட்டது. ஆமாம், கனவினால இது நடக்கலை, ஆனால் நீ கனவுல நினச்சதை நினச்சி பயந்து வண்டி எடுத்ததுனால நடந்தது. இப்போ இந்த மாதிரி ஷைத்தான் என்ன செய்வான்னா ஒவ்வொருத்தவங்களுடைய மனசையும் உடைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவான். இதில் வந்து சில பேருக்கு வந்து மனைவியை பற்றின கெட்ட சந்தேகங்களை வந்து கனவுல கொண்டு வருவான். கணவனை பற்றி கெட்ட செய்திகளை மனைவிக்கு கொண்டு வருவான். இப்போது ஒரு இதில் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு மனைவி வந்து கனவு காண்றாங்களாம். கணவன் வந்து தன்னுடைய தோழியோட, மனைவியோட தோழி இருக்காங்கல்ல, அவங்களோட கணவர் பேசுகிற மாதிரி கனவு கண்டாங்க. கனவு கண்டவுடனே இதை வந்து நினச்சி மனைவிக்கு கவலை. என்னடா இது, இப்படி கனவு கண்டிருக்கேன், சரியில்லையே இப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு அந்த ப்ரோக்ராமில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு ரொம்ப இதை கவலையாக இருக்கிறேன், கனவை கண்டுட்டு மனசு வேதனைப்பட்டு, என்னடா இப்படிலாம் கனவு வருது, இது ஒரு நாள் வர்றதில்லை, ஒரு 5-6 நாள் தொடர்ச்சியாகவே வருது அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படுறாங்க. இது அந்த சைட்லேருந்து மாப்பிள்ளையும் இருக்கிறார். அவங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் கவலைப்படுறேன்னு தவிர அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கணவன் என்ன செய்யறாருன்னா, ஓ அப்படியா, எனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கணவன் வந்து சந்தோஷப்படுறாரு. மனைவிக்கு இது கவலை, கணவனுக்கு கவலை இல்லை. இதை மாதிரி சந்தேகங்களை வந்து ஷைத்தான் வந்து என்ன செய்வான்னா ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் கொண்டு வந்து நடத்திடுவான். உலகத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேரை சந்திக்க வச்சிருவான். எதர்ச்சியா அவருக்கே தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் மனைவி என்ன நினச்சிருவாங்கன்னா, ஒருவேளை உண்மைதான் போல, அல்லாஹ் எனக்கு காட்டி தந்திருக்கான். அதுதான் நான் சொன்னேன், கெட்ட கனவுகள் எதுவுமே மூமின்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலேருந்து அறிவிக்கப்படுறதே கிடையாது. நல்ல கனவுகள், புஷ்ரா, நல்ல செய்திகள், மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அல்லாஹ்வின் புறத்திலேருந்து வருமே தவிர
கெட்டதாக மனசை சங்கடப்படுத்துற மாதிரி, மனசை உடைக்கிற மாதிரி எந்த கனவுகளும் யாருக்கு வராது, மூமின்களுக்கு வரவே வராது அப்படிங்கிற முழுமையான ஒரு நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் சொன்னார். ஏன்னா இன்னைக்கு சிலர் கனவுல சில நேரத்துல இந்த பேய்ங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, பேய்ங்கிறது மார்க்கத்துல இல்லை. ஆனா அந்த ஜின்னு அந்த மாதிரி ஒரு கனவை கண்டுருவாங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அக்கீதால உறுதியான ஆளா இருந்தாலும் சரி, அந்த கனவு வந்த நேரத்துல பயந்துருவாரு, கொஞ்சம் ஆடிடுவாரு. ஆடி முழிச்சு பார்ப்பாரு, டாய்லெட் வரும், எந்திரிச்சு போக மாட்டாரு. அப்படி போற நேரத்துலயும் கொஞ்சம் துணி ஆடிச்சுன்னா படுத்துருவாரு, காய்ச்சல். அதுக்கு பிறகு மனுஷன் எழுப்ப முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஷைத்தான் என்ன செய்வான்னா, இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய அமல்களை குறைக்கிறதுக்கு, நம்பிக்கையை வீணாக்குறதுக்கு. உதாரணமாக இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னா, இந்த தர்காக்கள்ல நம்பக்கூடியவங்க, சூஃபிகள், இந்த தர்காவாசிகள், இந்த ஷேகுமார்கள், இவங்களெல்லாம் அவன் பெரும்பாலும் வழி கெடுப்பான். எப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இல்லாம இருப்பார், கொள்கையில உறுதி இல்லாம இருக்கிற நேரத்துல உம்மா மாதிரி கனவுல வர்றது, வாப்பா மாதிரி மௌத்தாகி போன வாப்பா மாதிரி கனவுல வர்றது, இந்த மாதிரி கனவுல வந்து என்ன செய்வான்னா, இங்க போய் நீங்க பலி கொடுங்க, இந்த தர்காவுக்கு போய் நீங்க காசு கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கனவுல சொல்ல வைப்பான். ஏன்னா ஷைத்தானுக்கு எல்லாருடைய உருவங்களையும் கனவுல எடுக்க முடியும், நபியுடைய உருவத்தை தவிர. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால அவன் என்ன செய்வான் அப்படின்னா, எல்லாருடைய உருவத்தையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடுக்க வச்சு சில விஷயங்களை அவன் என்ன செய்வான்னா செய்ய வைப்பான். அதை மக்கள் என்ன செய்வாங்கன்னா போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. குஃபர்ல போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா விழுந்துருவாங்க. அப்போ அதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நபித்துவம் இருக்குல்ல, நுபுவத்துல மீதம் இருப்பது, எஞ்சி இருப்பது நன்மாராயங்கள் தான் அப்படின்றாங்க. நபித்துவத்தில் எஞ்சி இருப்பது புஷ்ராக்கள் மட்டும்தான், நற்செய்திகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமல் முபஷிராத், அந்த முபஷிராத் என்பது என்னன்னு கேட்கிறாங்க. அந்த முபஷிராத் என்பது என்ன, இந்த நன்மாராயங்கள்னா என்ன? அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அர்-ருயா அஸ்-சாலிஹா, நல்ல கனவுகள் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கனவுகள் மட்டும்தான் நபித்துவத்துல மீதம் இருக்குது. அது என்ன, முபஷிராத், அது நற்செய்தி என்று சொல்றாங்க. அதனால நல்ல கனவுகள் மட்டும்தான் வரும், கெட்ட கனவுகள் வராது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கெட்ட கனவுகள் வந்தா நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறத பார்க்குற நேரத்துல சஹீல் புகாரில 6983 செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவங்க சொன்னாங்க, உங்களில் யாராவது நல்ல கனவுகள் கண்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுவை புகழுங்கள், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹுவை நீங்க புகழுங்கள். பிறகு நீங்கள் விரும்பியவருக்கு அதை சொல்லுங்கள். உங்களை விரும்புறவருக்கும் நீங்க சொல்லலாம், நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களுக்கும் அந்த நல்ல கனவுகளை சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க யாரை விரும்புறீங்களோ அல்லது உங்களை யாரு விரும்புறாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லாதீங்க. நபி அவங்க தொடர்ந்து சொன்னாங்க, நீங்க கெட்ட கனவுகளை காண நேர்ந்தால், நீங்க கெட்ட கனவுகளை கண்டால் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து வருவது, உடனே அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், கெட்ட கணவனுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க, யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் நபி அவங்க சொல்றாங்க. கெட்ட கனவாக இருந்தா கணவன் மனைவிகிட்டையும் சொல்லக்கூடாது, மனைவி கணவனிடத்திலையும் சொல்லக்கூடாதுன்னு நபி அவங்க சொல்றாங்க. கெட்ட கனவாக இருந்தா யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நல்ல கனவாக இருந்தா விரும்பியவரிடத்துல நீங்க சொல்லலாம். இதே போல ஒரு செய்தி சஹீல் புகாரில 7044, அப்பாஸ் சலமா ரஹிமஹுல்லா, ஒரு தாபி, அவர் ஒரு சஹாபிட்ட கேட்கிறாரு, அபு கதாதா அப்படிங்கிற ஒரு சஹாபிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு டெய்லி கனவு வருது, ஒரு வகையான கனவு, அந்த கனவு வந்தாலே எனக்கு நோய் வந்துடுது, நோயினால பாதிக்கப்பட்டுறேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்த சஹாபி சொல்றாரு, எனக்கும் இதே நிலை இருந்துச்சு, நான் நபிகிட்ட போய் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை கேட்கிற வரைக்கும் எனக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, நபிகிட்ட போய் கேட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, மேல சொன்ன மாதிரி உங்களில் யாராவது நல்ல கனவு கண்டீங்க அப்படின்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றது, நீங்க அல்லாஹுவை புகழுங்கள், உங்களுக்கு விரும்பிய இடத்துல சொல்லுங்க. உங்களுக்கு கெட்ட கனவு அப்படின்னா அது ஷைத்தான் இடத்திலிருந்து வர்றது, ஷைத்தான் இடத்திலிருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க, நீங்க யாரிடமும் சொல்ல வேண்டாம். நபி அவங்க கூடுதலா அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, உங்களுக்கு இடது பக்கமாக திரும்பி 3 முறை துப்பட்டும். இடது பக்கமாக திரும்பி படுக்கையில லேசாக, காரி மனைவி பக்கத்துல துப்பக்கூடாது, லேசாக 3 முறை துப்பட்டும் சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு எனக்கு இதே மாதிரி கனவுகளும் வந்தது கிடையாது, நோயும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அபூ கத்தாதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப இது அவர் தாபி கடைபிடித்து வந்ததுல இருந்து அவருக்கும் அதே போல எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. அதில் தான் நாம் சொன்னோம்,
அந்த ஒரு மனிதர் வந்து நபிகிட்ட கேட்டார, தலை துண்டிச்சு போகுது உருண்டு, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும் போது நபி அவங்க அதுதான் சொன்னாங்க, யாரிடத்திலும் சொல்லாத, உன்னை ஷைத்தான் வந்து இந்த கனவுல விளையாடுறான், யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே போல அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சூஃபியாக்கள் இந்த ஷேகுமார்களுடைய கனவுல வந்து சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சிலர் வந்து இருப்பாங்க, அவரை வந்து நம்பிடுவாங்க. சில பேர் ஷேகுமார்களா இருப்பாங்க, நீங்க வந்து அவர்கிட்ட போய் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படின்லாம் போய் கேட்பாங்க. கேட்குற நேரத்தில் அவர் வந்து என்ன செய்வார்னா, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவார். அவர் ஒரு கனவு கண்டதாகவே சொல்லுவார். அது பொய்யாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். ஜின்னுலேருந்து ஷைத்தான்லேருந்து வரக்கூடிய கனவுகளாக இருக்கலாம். இந்த கனவுகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அமலாக செய்யக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் முழுமையடைந்து விட்டது. நபியோட அமல்கள் ஹராம் எது ஹலால் என்பது முடிவடைந்து விட்டது. அதுக்கு பிறகு யாருமே எந்த ஹலாலையும் கூட்டவும் முடியாது, எந்த ஹராத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால எந்த அமல்களும் கூடுதலாக செய்யப்பட வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. ஒருவேளை வாப்பா அம்மா யாராவது கனவுல வந்து என்ன ஒரு நல்ல அமல் செய்ய சொல்றாங்கன்னு வைங்களேன், சதக்கா செய்யுங்க, அல்லது ஏதாவது கிணறு வெட்டி கொடுங்க, பள்ளிவாசம், இப்படி செஞ்சா நீங்க செஞ்சிடலாம். ஏன்னா அது நல்ல அமல், செய்யறது பிரச்சனை கிடையாது. ஆனா எது வந்து மார்க்கத்துக்கு முரணா செய்யறதுக்கான கனவுகள் வருது அப்படின்னா ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் என்பதாக நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப நான் சொன்னேன், ஷைத்தான் வந்து எல்லாருடைய உருவத்தையும் எடுக்கலாம், நபியுடைய உருவத்தை எடுக்க முடியாது. நபி அவங்க சொன்னாங்க 6994 சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, என்னை கனவில் கண்டவர், நபி அவர்களை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார். நபி அவங்க சொல்றாங்க, என்னை யார் கனவில் காண்கிறாரோ அவர் என்னைத்தான் கண்டார், ஷைத்தானுக்கு என்னுடைய தோற்றத்தை எடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஷைத்தானால நபி அவருடைய தோற்றத்தை ஒரு காலம் எடுக்க முடியாது, ஆனா மற்றவருடைய உருவத்தை அவனால எடுக்க முடியும். அப்படி எடுத்து அவன் வந்து ஏதாவது கெட்ட விஷயங்களை செய்யறதுக்கு நம்மளை தூண்டினால், அல்லது நபியுடைய உருவம் அல்லாத வேறு உருவத்துல வந்து நான் நபின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? நபியுடைய உருவம் அல்லாத ஒரு உருவத்துல வந்து நான் தான் நபி என்று சொல்லி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி செஞ்சாலும் அதுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அமல்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்போ அடுத்ததாக குர்ஆன்ல வரக்கூடிய கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் நீங்கள் சொன்னீங்க இப்ராஹிம் நபி கண்ட கனவு, சூரா இப்ராஹிம்ல வருது, 37 அத்தியாயம் 101 107. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதாக, பலி கொடுப்பதாக கனவு கண்டாங்க. இதுல தெளிவாகவே தெரியும், அந்த குடும்பமே தெரிஞ்சு வச்சிருந்து இது வந்து வஹீதான் அப்படின்னு. ஏன்னா இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னை பலி கொடுக்கறதாக கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிற? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கும் தெரியுது இது ஒரு வஹி அப்படிங்கிறது, சும்மா எல்லாரும் காண்ற கனவு அல்ல. அதே போல சூரா யூசுஃப்ல பாத்தீங்கன்னா முதலாவதாக ஒரு 11 நட்சத்திரங்கள் வந்து சஜிதா செய்யற மாதிரி கனவு காண்றாங்க. இதுல பாருங்க, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா இருக்காங்கல்ல, அவங்க அட்வைஸ் பண்றாங்க. எப்படி அட்வைஸ் பண்ணாங்க தெரியல? என்ன அட்வைஸ் பண்ணாங்க? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நபி அவங்க சொன்ன அதே அட்வைஸ் குர்ஆன்லயும் வருது. அப்ப நபிமார்களுக்கு எல்லாமே தெரியும், நல்ல விஷயங்களை கூட விரும்பினவங்களுக்கு, எங்களை யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா நன்மைகளும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் பொறாமைப்படத்தக்கவை. நபி அவங்க சொன்னாங்க, எல்லா நியாமத்துகளும் பொறாமைப்படத்தக்கவை தான். அதனால எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, கிடைக்கிற எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது. எங்களுக்கு கிடைக்கிற நியாமத்துகளை நாங்கள் பாதுகாக்கணும். பொறாமை என்பது உண்மையாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வல் ஐனு ஹக், கண்ணீர் என்பது உண்மையானது, அது பாதிக்கும், அல்லாஹ் நாடினால் பாதிக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கிடைக்கிற எல்லா நியாமத்துகளையும் எல்லாத்திலையும் சொல்லணும் அவசியம் இல்லை, அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்போ இதுலையும் அதே செய்தியைத்தான் அவங்க வாப்பா சொல்றாரு, 11 நட்சத்திரங்கள் சஜிதா செய்வது போல நீ கண்டியா உன்னுடைய சகோதரிடத்துல சொல்லிடாத அப்படின்றாங்க. ஏன்னா அவர்கள் பொறாமைப்பட்டு ஏதாவது செய்யக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு கனவு காண்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் 2 தோழர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய 2 பேர் கனவு காண்றாங்க. அந்த கனவுல வந்து அந்த ஒருவருடைய தலையில வந்து ரொட்டி இருக்குது. அந்த ரொட்டியை கொண்டுட்டு அவர் போறாரு. அதை வந்து அந்த பறவைகள் கொத்தி தின்பது போல கனவு. இன்னொருத்தர் வந்து மதுபானம் பிழிவது போல கனவு. அப்போ அதுக்கு விளக்கம் சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ கொல்லப்படுவ. யாரு? பறவை ரொட்டியை கொத்தி சாப்பிட்றது மாதிரி இருக்கிறவர், நீ கொல்லப்படுவ. நீ வந்து அரசவையில மது ஊத்தி கொடுக்கக்கூடியவனாக மாறுவாய் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல வந்து 48 அத்தியாயத்தினுடைய 27 வசனத்துல நபி அவர்களுக்கு ஒரு கனவு வருது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவுக்குள்ள நீங்க வந்து பாதுகாப்பாக நுழைவீர்கள், முடியை வெட்டியவர்களாக அல்லது மொட்டை அடித்தவர்களாக பாதுகாப்பாக நுழைவீர்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிட்டு, இது உண்மையான கனவு அப்படிங்கிறதாகவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான். இது நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கு முன்பாகவே இறக்கப்பட்ட வசனம். இதுல வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து கனவாக காட்டப்பட்டது, அவர்கள் வந்து மக்காவை வெற்றி கொள்றது. அதே போல நபி அவர்களுக்கு கனவாக காண்பிக்கப்பட்டது வந்து பத்ரு போருடைய சம்பவங்கள். 8வது அத்தியாயத்தினுடைய 43 அல்லாஹ் சொல்லுவான், பத்ரு போர்ல வந்து அதிகமான எண்ணிக்கையில அவர்கள் வரக்கூடிய நேரத்துல குறைவான முஸ்லிம்கள் போய் வெற்றி பெற்றதை வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படியே கனவுல காட்டி கொடுத்திருப்பான். பத்ர் யுத்தத்துல வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார், இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார்னு சொல்லி நபியை கை வச்சு காமிச்சாங்க. அந்தந்த இடத்துல அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் நபியவர்களுக்கு கனவுல காட்டப்பட்டது. அதே போல ஹதீஸ்ல வரக்கூடிய கனவுகளை பார்த்தீங்கன்னா, நபி அவர்கள் வந்து ஒரு நாள் பால் குடிக்கிறாங்க. நபி அவர்கள் பால் குடிக்கிறார்கள் ஒரு பாத்திரத்துல. நபி அவர்களுடைய நகக்கண் வழியாக எல்லாம் அது வெளியேறுது கனவுல. அந்த நகக்கண் வழியாக எல்லாம் வெளியேறக்கூடிய நேரத்துல அந்த பாத்திரத்துல கொஞ்சம் பால் எஞ்சி இருக்குது, அதை உமருக்கு கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல் இல்ம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன? அறிவு. எனக்கு கிடைச்ச அந்த அறிவு பால் என்பது கொஞ்சம் யாருக்கு கிடைச்சிருக்கு? உமருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நபி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அதே போல நபி அவங்க சொல்றாங்க, எனக்கு பலவிதமான மனிதர்கள் காட்டப்பட்டார்கள். அவர்கள் பலவிதமான சட்டை அணிஞ்சிருந்தாங்க. சட்டை, அந்த சட்டையில சில சட்டை நெஞ்சளவுக்கு இருந்துச்சு, சில சட்டை வயிறு அளவு, சில சட்டை வந்து கால் அளவுக்கு. ஒரு மனிதனுடைய சட்டையை பார்த்தேன், அது வந்து தரையில் அப்படியே இழுபட்டு கொண்டே போச்சுது. அப்போ அது யாருன்னு பார்த்தேன், அது உமராக இருந்தார் அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கு கேட்குறாங்க சஹாபாக்கள், இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது தீன் என்பதாக சொன்னாங்க. அது வந்து அவருடைய மார்க்கம். மக்கள் மார்க்கத்தை எந்த அளவுக்கு அவங்க பேணி கொள்றாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய சட்டை அளவு இருந்துச்சு. உமர் அவர்கள் அவருக்கும் மிஞ்சி அந்த தீனை அவர்கள் என்ன செஞ்சாங்க? பின்பற்றி கொண்டிருந்தார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே போல நபி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு ஒரு நாள் கனவு காண்பிக்கப்பட்டது. அப்ப இதை எந்த சந்தர்ப்பத்துல சொல்றாங்கன்னா, முசைலமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். முசைலமா கத்தாப், பொய் நபி. அப்போ அவன்கிட்ட போய் ரசூல்லா வந்து பேசுறாங்க. அவன் வந்து அங்க நிக்கிறான். அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேரித்த மட்டையை உடைச்சு கொண்டு போயிட்டு அவன் முன்னுக்கு நட்டுட்டு அப்படி நிக்கிறான். அப்போ அவன் வந்து சொல்றான், உங்களுக்கு பின்னால நான் தான் நபி என்பதாக அவன் சொல்றான். அப்ப நபி சொன்னாங்க, இந்த பேரிச்ச மட்டையை நீ கேட்டா கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நீ என்கிட்ட இருந்து நுபுவத்தை கேட்குற, நான் வந்து பேர்த்த மட்டையை கூட தரமாட்டேன். அப்போ நபி அவர்கள் வந்து ஒரு செய்தி சொல்றாங்க, எனக்கு கனவுல வந்து 2 காப்புகள் அணியப்பட்டது, 2 தங்க காப்பு நபி அவர்களுக்கு அணியப்படுது. அப்போ நபி அவர்களுக்கு வந்து அது வந்து மனசுல வெறுப்பாக இருக்கு. என்னடா இது காப்பு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக இருக்குது கனவுலையே நபி அவங்க சொல்றாங்க. உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், அவருக்கு நபிக்கு அறிவிக்கப்படுது, அதை வந்து நீங்க ஊதி விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி அவர்கள் அந்த காப்பை வந்து ஊதி விட்டார்கள் கனவுல. அது பறந்து காணாமல் போய்விட்டது. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அந்த 2 காப்புகள் யார் அப்படின்னு சொன்னா, ஒன்று அன்சி, இன்னொன்று இந்த முசைலமா. இந்த 2 பொய்யர்கள், நபித்துவத்தை பற்றி வாதிட்ட 2 பொய்யர்களை பற்றித்தான் அந்த தங்க காப்புகள் எனக்கு கனவுல காட்டப்பட்டது. அதை நான் ஊதி தள்ளிவிட்டேன், ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. நீங்க பார்ப்பீங்க, இந்த அன்சி, இந்த முசைலமா, அந்த 2 பேரும் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய பொய்யர்கள், நபியாக தன்னை வாதிட்ட பொய்யர்கள். அவங்களுக்கு வந்து வரலாறே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். ஈவன் இங்க ஹவாரிஜிகள், ஷியாக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு வாரிசு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த பொய்யர்களை பத்தின வாரிசுகளே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். யாருமே அவர்களை பின்பற்ற முடியாத அளவுக்கு, ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவங்க 2 பேரையும் மாற்றி விட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாகவே காட்டப்படுது. அதே போல நபி அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து கனவுல வந்து திருமணத்துக்கு முன்பாக நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே நபி அவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே, நான் உங்களை 2 முறை கனவுல பார்த்துருக்கிறேன். ஒரு வானவர் வந்து ஒரு தங்க தட்டுல வந்து எதையோ வச்சு கொண்டு போறாரு, பட்டு துணியால மூடப்பட்டு. அப்ப நான் வந்து திறந்து பார்த்தேன், அது உங்களுடைய முகமாக இருந்தது. இது 2 முறை நடந்தது. 2 முறை உங்களை நான் கனவுல பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் உங்களை நான் திருமணம் முடித்தேன். அல்லாஹ் எனக்கு உங்களை முன்கூட்டியே எனக்கு அறிவித்து தந்திருந்தான்னு சொல்லி நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. அதே போல நபி அவர்கள் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கனவு காண்றாங்க. சுவனத்துக்கு போயிட்டாங்க நபி அவர்கள், சொர்க்கத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில வந்து ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னா உது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு அந்த அரண்மனையை பார்த்து ரொம்ப ஆச்சரியம்.
எப்படி இவ்வளவு பெரிய அரண்மனை யாருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நபி அவங்க கேட்டாங்க, மலக்குமார் இடத்துல இது யாருடைய அரண்மனை என்பதாக கேட்குறாங்க. அப்போ நபிக்கு சொல்லப்படுது இது உமருடைய அரண்மனை சொர்க்கத்துல. அப்ப ரசுல்லா வந்து இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு உமர் பக்கத்துல இருக்கிறாரு. உமர்கிட்ட ரசுல்லா சொல்றாங்க, உமரே, அந்த அரண்மனைக்குள் சென்று பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருந்தது, ஆனால் உன்னுடைய ரோஷத்தை நான் நினைத்து பார்த்தேன், நான் அதற்குள்ள போகலை அப்படின்னாங்க. உமர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சார். கண்ணீர் விட்டு அழுதுட்டு சொன்னாரு, யா ரசூலல்லா, உங்கள் மீதா நான் ரோஷப்படுவேன், உங்கள் மீதா நான் ரோஷப்படுவேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு சொன்னாங்க. அதே போல நபி அவர்கள் இன்னொரு நாள் கனவு கண்டாங்க. ஒரு மனிதர் 2 பேருடைய தோல்ல கை வைத்துட்டு காபா வந்து தவாஃப் செய்கிறார். அவருடைய முடி வளர்க்கப்பட்டு அந்த ஷோல்டர் அளவுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு, பெரிய முடி, அதில் தண்ணீர் வந்து சொட்டிக்கிட்டு இருக்கு, நிறத்துல மிக அழகான மனிதராக இருந்தார். அப்போ அவரிடத்துல ரசூலா கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலா அது யார் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலா சொன்னாங்க, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவுல ரசூலா பார்த்தாங்க, எப்படி தவாஃப் செய்கிற மாதிரி. அதே போல இன்னொருத்தர் எனக்கு காட்டப்பட்டார், அவருடைய ஒரு கண் திராட்சை போன்ற அந்த வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அது யார் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலா சொன்னாங்க, அவன் தான் யாரு, தஜ்ஜால், அவன் தான் மசீஹ் தஜ்ஜால் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே போல நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நான் வந்து மதீனாவுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல, முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவுக்குள்ள போற நேரத்துல முஸ்லிம்களுக்கு எல்லாம் பயங்கர காய்ச்சல் நோய், இது போல எல்லா சஹாபாக்களுக்கும் காய்ச்சல் நோய். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் சஹாபாக்களுக்கு எல்லாம் காய்ச்சல் நோய், எல்லாம் படுத்த படுக்கையில் ஆயிட்டாங்க. ஈவன் வந்து சில சஹாபாக்கள் எல்லாம் அந்த படுக்கையிலிருந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க, நான் வந்து இப்படிதான் மவுத்தாகணுமா, ஏன்னா மவுத்தாக போறதாகவே நினைச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு பாட்டு. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், எப்படி எங்களுக்கு மக்காவை வந்து எங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக ஆக்குனியோ அதே போல எங்களுக்கு மதீனாவை ஆக்கு, எப்படி எங்களுக்கு மதீனாவை விருப்பத்துக்குரியதாக ஆக்குனியோ அதே போல மதீனாவை எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கு என்பதாகலாம் துவா செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கனவு வருது. ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னா, தலைவிரி கோலத்தோடு கருப்பு நிற உருவத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா, மதீனாலேருந்து வெளியேறி மஹியா என்ற இடத்துக்கு ஓடுறான். அந்த பெண் என்ன செய்யறா, மதீனாலேருந்து வெளியேறி தலைவிரி கோலத்தோடு கருப்பு நிற பெண்மணி மதீனாலேருந்து வெளியேறி மஹியா என்ற இடத்துக்கு ஓடுறா. மஹியா என்பது இன்றைக்கு இருக்கிற ஜூஃபா என்ற இடத்துக்கு ஓடி அங்கே போய் தங்கிட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் இடத்த கேட்குறாங்க, அது யார் அப்படின்னு சொல்லி, அது என்ன விளக்கம் அப்படின்னு. அப்படி அவங்க சொன்னாங்க, அதுதான் மதீனால இருந்த அந்த நோய் என்பதாக சொன்னாங்க. அந்த நோய் என்பது மதீனாலேருந்து வெளியேறி ஜூஃபால எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜூஃபா என்ற இடத்துக்கு அந்த நோய் வந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதே போல பல கனவுகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். இன்னும் நபி அவர்கள் வந்து தன்னுடைய கனவுக்கும் விளக்கம் கொடுத்தாங்க, சஹாபாக்களுடைய கனவுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடியவளாக இருந்தாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் தொழுகை முடிச்ச உடனேயும், ஃபஜ்ர் தொழுகை முடிந்து பள்ளிவாசல்ல வெளியே உட்காந்துட்டு நபி அவங்க வந்து சஹாபாக்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சு பேசுவாங்க. அப்போ சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நீங்க யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. அப்போ யாராவது ஒரு கனவு சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அல்லது யாருமே கனவு காணலைன்னா நபி அவர்கள் தான் கண்ட கனவை சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்லுவாங்க. இதே போல விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு இமாம்கள் இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து விளக்கம் சொல்ல முடியுமானா அதற்கான அறிவு அது நமக்கு கிடையாது. அதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ்ல முழுமையான அறிவு இருக்கணும். அந்த அறிவுனா எப்படின்னா, இப்படி இந்த கனவுக்கு இந்த விளக்கம் அப்படி இல்லை. அந்த கனவு அவர் எப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு வந்தது, எந்த சூழல்ல வந்தது அப்படிங்கிற அறிவும், நபி அவர்கள் அதுக்கு எந்த வகையில வந்து விளக்கம் சொன்னாங்க அப்படிங்கிற அறிவு, அதே போல அனுபவ அறிவு. 10 பேர் இந்த மாதிரி கனவு கண்டதா சொல்லி அந்த 10 பேருக்கு இதே மாதிரி நடந்து 11வது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, அதுதான் அனுபவ அறிவு. அதுவும் நமக்கு கிடையாது. இதுல வந்து மிக பிரபலமாக இருந்தவர் வந்து இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அப்படிங்கிறவர் வந்து கனவுக்கு விளக்கம் சொல்றதுல மிக பிரபலமாக இருந்தார். அவருக்கு பேர்ல ஒரு புத்தகம் இருக்கு. அது வந்து அவர் எழுதின புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாரபூர்வமாக அவர் எழுதின புத்தகம் இல்லை, ஆனா அவர் பிரபல்யமாகத்தான் இருந்தார். அவர் வந்து சில செய்திகள் சொல்றாரு. அதுல அவருடைய கிதாப்ல அவர் எழுதினதுல அவர் சொல்றாரு, இந்த காலையில காண்ற கனவுகள் எல்லாம் உண்மைன்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க, அது எல்லாம் அப்படி கிடையாது. இரவுல காண்ற கனவுகள் எப்படியோ அதே போலத்தான் பகலில் காண்கிற கனவுகள் என்பதாக இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, யார் வந்து கழுத்துல விலங்கிடுவதாக காண்கிறாரோ, தன்னை வந்து கழுத்துல விலங்கிடப்பட்ட நிலையில காண்றாரோ அது வெறுப்பான கனவு. யார் வந்து காலில் விலங்கிடப்படுவதாக காண்றாரோ அது வந்து நல்ல கனவு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கழுத்துல விலங்கிடப்பட்டு இழுத்துட்டு போறது வந்து சொர்க்கத்துக்கு,
கழுத்துல, அதாவது நரகத்துக்கு காலில் விலங்கிடப்பட்டு இழுத்துட்டு போறது வந்து எதுக்கு அப்படின்னா சுவனத்திற்கு அப்படி இழுத்து செல்லப்படுறது தான் ஹதீஸ்களில் வருது என்பதாக அவங்க சொல்றாங்க. அப்போ இதுல வந்து கடைசியாக ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் வந்து கனவு காணாமல் அதை கண்டதாக அவர் சொன்னால் மறுமை நாளில் அவர் எப்படி வேதனை செய்யப்படுவாராம்? 2 வார்கோதுமை பார்லியை வந்து அல்லாஹ் என்ன செய்வானா, அவர்கிட்ட கொடுத்து முடிச்சு போட சொல்லுவானா. 2 வார்கோதுமை பார்லி எடுத்து இதை முடிச்சு போடு என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பொய்யாக காணாத கனவை கண்டதாக ஒருத்தர் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கொடுமையை அவர் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் அவரை நிர்பந்திப்பான். அவரால் அது செய்யவும் முடியாது, அந்த வேதனை அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல இன்னொரு செய்தியில சொல்றாங்க, பொய்கள்லேயே மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா, காணாத ஒரு கனவை கண்டதாக சொல்வது என்று செய்தியும் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த செய்திகள் மூலியமாக இது தாண்டி நிறைய கனவுகள் இருக்கிறது. மேராஜெல்லாம் கனவுல சேர்த்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி அவர்கள் மேராஜுக்கு போனதெல்லாம் கனவு அல்ல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா கனவுல சேர்த்துருவாங்க. அப்படி கிடையாது. நபி அவர்கள் மேராஜுக்கு வந்து உண்மையாகவே போனாங்க. மக்கால தூங்கிட்டு இருந்தவங்க அந்த நெஞ்சு அறுக்கப்பட்டு இருதயம் வெளியே எடுக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அங்கிருந்து பைத்துல் மக்திஸ் போனாங்க. பைத்துல் மக்திஸுக்கு புராக்லேயே போனாங்க. உண்மையாகவே புராக்கில் போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களெல்லாம் கபரில் தொழுவதாக காணுவதெல்லாம் உண்மையாக உள்ளது. அதுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸால இமாம்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செஞ்சாங்க நபி அவங்க. அங்கே புராக் வாகனத்தை கட்டி வச்சாங்க. அதுக்கு பிறகு உண்மையாகவே வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. உண்மையாகவே வானத்தில் ஒவ்வொரு கதவுகளையும் பார்த்தாங்க. உண்மையாகவே நபிமார்கள் எல்லாருமே பார்த்தாங்க. கடைசியாக அல்லாஹுவை நெருங்கக்கூடிய நேரத்தில் சித்ரத்துல் முன்தஹான்னு சொல்லிட்டு அந்த கடைசி இலந்தை மரம், அதற்கு தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே போனது கிடையாது. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் போய் அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹுவை பார்க்கல. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் வந்து நபி அல்லாஹுவை கண்ணால் கண்டார் சொல்றாரோ அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு. நபி அவர்கள் நெருங்கினாங்க, அல்லாஹுடைய பேச்சை நெருக்கமாக கேட்டாங்க, பதில் சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து கனவு கிடையாது, உண்மையாகவே. இதையும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மேராஜ் என்பது ஒரு கனவு, ரசூலுல்லாஹ் கண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சரிங்களா? இப்போ இதுல வந்து நாங்க புரிஞ்சு கொள்றது இது 3 தான். மூமினாக இருக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய நல்ல கனவுகள் அல்லாஹ் இடத்துல இருந்து வருது. அதை ஒரு மனிதன் புஷ்ராவாக எடுக்கணும் எப்போ அவன் உண்மையாளனாக இருந்தால். 2வது கெட்ட கனவுகள் எங்களுக்கு வருது அப்படின்னா ஒன்று எங்களுடைய டயர்ட்லையோ அல்லது எங்களுடைய ஸ்ட்ரெஸ்லையோ வருது, அல்லது அது ஷைத்தான்ட்ட இருந்து வருது. அது நாங்கள் என்ன செஞ்சோம்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லாமல் அதை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு தூங்குற நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. வலது பக்கமாக தான் நாங்கள் படுத்து தூங்கணும். தூங்குற நேரத்தில் அந்த மாதிரி கனவுகள் வந்துருச்சுன்னா இடது பக்கமாக திரும்பி 3 முறை துப்பி விட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல ஷைத்தானிடத்துல தீங்கிலிருந்தும் அந்த கனவுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடணும். இதை தாண்டி 2 ரக்காத் உது செஞ்சுட்டு தொழுறது சிறந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. இந்த ஹதீஸ்லேயே வருது, வேற மற்ற ஹதீஸ்கள்ல 2 ரக்காத் தொழுறது சம்பந்தமாகவும் வருது. அப்போ அவர் தொழுது விட்டு தூங்குனார் அப்படின்னு சொன்னா அந்த கெட்ட கனவுல இருந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது, 2 ரக்காத் தொழுக கிடைக்குது. அப்போ இதெல்லாம் தான் அதனுடைய வழிமுறை. யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அது மிக முக்கியமாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, உங்களுக்கு யார் நலவு விரும்புவாரோ, அதாவது உங்களுக்கு விளக்கம் கிடைக்கணும், மனசு கஷ்டமாவே இருக்கு அப்படிங்கிறப்போ யாராவது ஒரு நல்ல மனிதர், நல்ல விளக்கம் உள்ளவர், உங்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர், அவர்கிட்ட தான் கேட்கணும். நல்ல விளக்கம் உள்ளவர்கிட்ட போய் கேட்டால் அவர் ஏதாவது சொல்லிடுவார். அதை நினச்சி இன்னும் கவலைப்பட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு நல்ல விரும்பக்கூடியவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுவார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷைத்தான்ட்டு வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுவார். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த 3 வகையான கனவுகள் தான் இருக்குது. இதை தாண்டி எங்களுக்கு எந்த கனவுகள் வந்தாலும் அதுக்கு விளக்கம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் வந்து கனவு கண்டாராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுறது மாதிரி. அப்போ அவர் போய் விளக்கம் கேட்டார், வந்து இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த அறிஞர் சொன்னார், இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், அவர் சொன்னாராம், இதுக்கு விளக்கம் என்னன்னா நீங்கள் சீக்கிரம் மௌத்தாக போறீங்க அப்படின்னு. அவர் நினைச்சாரு நமக்கு வந்து புகழ்வார் போல, மாஷாஅல்லாஹ் நல்ல மனிதர் போலையே அப்படி. அவர் சொன்னார், நீங்கள் சீக்கிரமாக மௌத்தாக போறீங்க, அப்போ தான் அல்லாஹ்வுடைய தூதரோட போய் தொழ முடியும் அப்படின்னு. அப்போது நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா எல்லா கனவுகளும் எங்களை வந்து உயர்த்துற மாதிரியே நினச்சிடக்கூடாது. நாங்கள் நல்லவங்களா இருக்கிற நேரத்தில் நல்ல கனவுகள் வந்ததுன்னா அதை புஷ்ராவாக எடுத்துக்கொள்ளணும். கெட்ட கனவுகள் வந்துன்னா எல்லா இடத்துல இருந்து பாதுகாப்பு தீர்க்கொள்ளணும். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பாம்பு வர்ற மாதிரி கனவுகள் வந்தால் என்ன, அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் சொன்னேன், பாம்புகள் வர்ற மாதிரி. இதில் வந்து இந்த பாம்புகள் வர்ற மாதிரி கனவு,
எலி வர்ற மாதிரி கனவு, அண்டங்காக்கா வர மாதிரி கனவுகள், இதெல்லாம் வந்து கெட்ட கனவுகள், சைத்தான்டன் தான் வருதுங்கிறது உறுதி. சரிங்களா? ஏன்னா இந்த எலி, பாம்பு, அண்டங்காக்கெல்லாம் வந்து ஹரத்துல நம்ம கொல்லலாம். எலி வந்து ஹரத்துல ஓடுதுன்னு வைங்களேன், ஹரத்துல எதையுமே கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எலியை கொல்லாம விடக்கூடாது. எலியை ஹரத்துல கண்டாலும் கொல்லணும், பாம்பை ஹரம்ல கண்டாலும் கொல்லணும். எந்த அளவுக்குன்னா எலி எவ்வளவு மோசமானது அப்படின்னா, ரசூல்லா வந்து ஒரு நாள் படுத்திருக்கிறாங்க, மனைவியோட ராத்திரி உட்கார்ந்துருக்கிற நேரத்துல அந்த கீழே பெட்ஷீட் மாதிரி விரிச்சு தான் உட்காருவாங்க நபி அவங்க. அப்போ வேலைக்காரங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு எலி வந்து என்ன செய்யுதுன்னா, நபி அவங்க விளக்கு கொளுத்தி வச்சிருக்கிற அந்த தீயை வந்து கடிச்சு எடுத்து, எலி தீயை கடிச்சு எடுத்து அப்படியே கொண்டு வருது நபிக்கு பக்கத்துல. அப்போ வேலைக்காரி வந்து தடுக்க போறாங்க, இந்த வேலை செய்யறவங்க தடுக்க போறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி செய்கை செஞ்சாங்க. உடனே அந்த எலி என்ன செஞ்சுன்னா, அப்படியே வந்து நபி அவர்களுடைய அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த பெட்ஷீட்ல போட்டு ஒரு திருகம் அளவுக்கு எரிஞ்சிருச்சு அந்த துணி. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் இது, ஷைத்தான் வந்து எலிகள் மூலமாக உங்களுடைய வீடுகளை எரிக்க நாடுவான் அப்படின்னு. எப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எலிகள் மூலமாக சில மிருகங்களை பயன்படுத்தி ஷைத்தான் என்ன செய்வான்னா உங்களுடைய வீட்டை வந்து கொளுத்தவே நினைப்பான். அவன் டைரக்டா வந்து செய்ய முடியாது, அப்படி செஞ்சா எல்லாரோட வீடு எரிய வேண்டியதுதான். சில மிருகங்களை பயன்படுத்துவான், சில கெட்ட மனிதர்களை பயன்படுத்துவான். அப்ப நபி அவங்க அட்வைஸ் பண்றாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னால எல்லா விளக்குகளையும் அணைத்து விடுங்கள். அதாவது இன்றைக்கு இருக்கிற கேஸு அல்லது ஏதாவது சார்ஜர் போட்டு வச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்கன்னு நபி அவங்க சொல்றாங்க. அப்போ அப்படி ஆஃப் பண்ற நேரத்துல அதெல்லாம் எங்களுக்கு இதா இருக்கும். எதுக்கு சொன்னேன்னா, இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் கெட்ட உயிரினங்கள், ஷைத்தானுடைய துணை சாதனங்கள், அது ஏறி வர்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி கனவுகள் வரக்கூடிய நேரத்துல அது குறிப்பா அது உண்மையாகவே ஷைத்தான்றது தான் வருது. பாம்பு மாதிரி கனவு, இந்த மாதிரி எல்லா கனவுகளும் வந்துச்சுன்னா இதே வழிமுறை தான். இந்த மாதிரி இடது பக்கம் 3 முறை துப்பிட்டு முடிஞ்சா 2 ரக்காத் தொழுறது. சரிங்களா? அல்லாஹ் இடத்துல ஷைத்தான்ட்ட இருந்தும் தீங்கு செய்ய, அதாவது கெட்ட கனவுல இருந்தும் தீங்கு அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி துவா செஞ்சிருக்க வேண்டியதான், வேற எதுவுமே இல்லை. இதுக்கு விளக்கம் தேடணும் அவசியம் கிடையாது.